Friends, welcome to Rishi's Academy. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். உலக அளவில் மிளிரும் இந்திய கலாச்சாரம் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் பெருமிதம். மனதின் குரல் நிகழ்ச்சியில் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காங்க. இதில் சில ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபேக்ட்டை பார்க்கலாம். 2024க்கான ஒலிம்பிக் போட்டி பாரிஸில் நடைபெற போகுது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற போகுது. இதில் பங்கேற்க போகிற இந்திய வீரர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக ஒரு ஹேஷ்டேக் தொடங்கியிருக்காங்க. அதோட நேம் சியர் ஃபார் பாரத். தென் குவைத் கண்ட்ரியில் ஒரு ரேடியோ ப்ரோக்ராமில் ஹிந்தி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் ஒன்று தொடங்கியிருக்காங்க. இதை பற்றியும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசியிருக்காங்க. அண்டு துர்க்மெனிஸ்தானில் 24 புகழ்மிக்க கவிஞர்களுடைய உருவச்சிலைகள் திறந்திருக்காங்க. இதில் ரவீந்திரநாத் தாகூருடைய சிலையும் இடம்பெற்றிருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசியிருக்காங்க நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர். தென் புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் அமல். ஸோ 3 சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 3 கிரிமினல் லா கொண்டு வந்திருந்தாங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணி புதிய சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இதை ஜூலை 1 முதல் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறாங்க. இந்த 3 சட்டங்களும் பார்க்கலாம். இதோட நெய்ம் இம்பார்ட்டண்ட், நமக்கு எக்ஸாமில் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த நெய்ம் எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க. பாரதிய நியாய சன்ஹிதா, இது பார்த்திங்கன்னா இந்த சட்டம் இந்தியன் பீனல் கோடை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் பீனல் கோடு 1860 கொண்டு வந்தாங்க. இந்தியன் பீனல் கோடை ரீப்ளேஸ் பண்ணி பாரதிய நியாய சன்ஹிதா. தென் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973, இதை ரீப்ளேஸ் பண்ணி பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா. பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா. தென் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தை ரீப்ளேஸ் பண்ணி பாரதிய சாக்ஷ்ய அதிநியம். ஸோ இந்த 3 நெய்மையும் பார்த்துக்கோங்க. இதுவே மேட்ச் தி ஃபாலோவிங்கில் கேட்பாங்க. இந்த புதிய சட்டங்களை பார்த்திங்கன்னா பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. எஸ்பெஷலி ஜீரோ எஃப்ஐஆர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருந்தும் வேணாலும் நமக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிக்கலாம். இதுதான் ஜீரோ எஃப்ஐஆர், ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்டு ஒரு கேஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 டேஸுக்குள்ளாடி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணுங்கிறத இந்த சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அண்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு பிறகு 45 டேஸில் கோர்ட் தீர்ப்பு வழங்கணுங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாமே பேசிக்கான விஷயங்கள். தென் இராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி பொறுப்பேற்பு. 30th இராணுவ தலைமை தளபதியாக உபேந்திர திவேதி அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க, ஃபேக்ட். தென் ஹொகேனக்கல் ஃபால்ஸ் பற்றி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹொகேனக்கல் ஃபால்ஸ் காவேரி ரிவரில் வரக்கூடிய ஒரு வாட்டர் ஃபால். தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் இந்த வாட்டர் ஃபால் லொக்கேட்டாக இருக்குது. இந்த ஹொகேனக்கல் இதை கன்னடா லாங்குவேஜில் ஸ்மோக்கி ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்மோக்கி ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வேர்டை பார்த்துக்கோங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தென் தமிழகத்தில் 12 இடங்களில் என்ஐஏ சோதனை. இதில் என்ஐஏ பற்றி சொல்லியிருக்காங்க. நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி 2008 சட்டம் மூலமாக கொண்டு வந்தாங்க. பார்லிமெண்ட்டில் நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆக்ட் மூலமாக இந்த ஒரு அமைப்பை கொண்டு வந்திருக்காங்க. இது கவுண்டர் டெரரிசம் ஏஜென்சி, அதாவது டெரரிசம் ரிலேட்டடான இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கேஸை ஃபைல் பண்ணி அவங்க விசாரிப்பாங்க. இந்த அமைப்பு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இவங்க டெரர் கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ரிலேட்டடான ஒரு இம்பார்ட்டன்ட் அமைப்பு இந்த நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. தென் மருத்துவம் வெறும் படிப்பல்ல அறம். இதில் மெடிசின் பற்றி சொல்லியிருக்காங்க. ஜூலை 1 பார்த்திங்கன்னா நேஷ்னல் டாக்டர்ஸ் டே. இந்த டாக்டர்ஸ் டே, இந்த டே எதனால் செலிப்ரேட் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா பிதன் சந்திர ராய் இவர் ஒரு ஃபிசிஷியன்.
இவருடைய பர்த்டே ஜூலை 1. இந்த பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான், இந்த பர்த் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் ஜூலை 1 வந்து ஒவ்வொரு வருஷம் நேஷ்னல் டாக்டர்ஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த பிதன் சந்திர ராய் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் 2nd சீஃப் மினிஸ்டராகவும் இருந்திருக்கார். இந்த வருஷத்துக்கான தீம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நேஷ்னல் டாக்டர்ஸ் டே பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துக்கான தீம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஹீலிங் ஹேண்ட்ஸ் கேரிங் ஹார்ட். ஹீலிங் ஹேண்ட்ஸ் கேரிங் ஹார்ட். ஸோ இந்த ஃபேக்ட் எல்லாமே பார்த்துக்கோங்க. தென் வரலாற்று வெற்றி, இதில் ஸ்போர்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்தியா T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணியிருக்காங்க, வெற்றி பெற்றிருக்காங்க. இதை பற்றி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும், அதாவது 50 ஓவர்ஸ் வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் பெண்கள் உலகக்கோப்பை தான் முதலாக நடந்திருக்கு. 1973 பெண்கள் உலகக்கோப்பை முதலாக நடந்திருக்கு. இதில் வந்து இங்கிலாந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. தென் அதுக்கு பிறகு 2 வருஷத்துக்கு பிறகு 1975 தான் பார்த்திங்கன்னா 50 ஓவர் மென்ஸ் வேர்ல்டு கப் நடந்துச்சு. இதில் வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்தியா உலகக்கோப்பையை முதலாக எப்போ வெற்றி பெற்றாங்க பார்த்திங்கன்னா 1983. அதற்கு பிறகு 2011 50 ஓவர் வேர்ல்டு கப்பை இந்தியா வின் பண்ணியிருந்தாங்க. T20 உலகக்கோப்பையை பொறுத்த வரைக்கும் 2007 முதல்ல ஆரம்பித்தாங்க. 2007 வந்து இந்தியா வின் பண்ணியிருந்தாங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபியை பொறுத்த வரைக்கும் 2013 இந்தியா வெற்றி பெற்றிருந்தாங்க. ஸோ தற்போது வந்து பார்த்திங்கன்னா 2024 T20 உலகக்கோப்பை திரும்ப வெற்றி பெற்றிருக்காங்க 17 வருஷத்துக்கு பிறகு. ஸோ இந்த ஃபேக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் எக்ஸாமில் கேட்பாங்க. தென் இன்று மீண்டும் கூடுகிறது நாடாளுமன்றம். இதில் ஓட் ஆஃப் தேங்க்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க, மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய பார்லிமெண்ட்டில் வந்து ஜனாதிபதி அட்ரஸ் பண்ணுவாங்க. அந்த அட்ரஸுக்கு மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் தெரிவிப்பாங்க. மோஷன் ஆஃப் தேங்க்ஸ், இந்த மோஷன் ஆஃப் தேங்க்ஸை வந்து பார்லிமெண்ட்டில் விவாதிப்பாங்க, டிஸ்கஷன் பண்ணுவாங்க, ஆர் டிபேட் பண்ணுவாங்க. இன்கேஸ் இந்த டிபேட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா, இந்த டிபேட் முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டிங் நடத்துவாங்க. இந்த ஓட்டிங் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ரிசைன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். ஸோ இதனால தான் இந்த மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ பிரசிடெண்ட்டோடைய அட்ரஸை பேஸ் பண்ணி மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. அதை பார்லிமெண்ட்டில் டிபேட் பண்ணுவாங்க. அந்த டிபேட்டுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஓட்டிங் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா கவர்மெண்ட் ஃபால் ஆகிறதுக்கான சான்ஸ் வரும். ஸோ இதனால் மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் அண்ட் ஜனாதிபதியோட அட்ரஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். தென் கத்தார் பிரதமருடன் ஜெய்சங்கர் சந்திப்பு. கத்தார் இந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா பேர்ஷியன் கல்ஃபில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. இதோடைய பவுண்ட்ரி, இதோடைய சவுத்து சைடில் வந்து சவுதி அரேபியா பார்டராக இருக்குது. ஒரே நாடு தான் இந்த கத்தாருக்கு பார்டராக இருக்குது, சவுதி அரேபியா. பேர்ஷியன் கல்ஃபில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் கத்தார். நெக்ஸ்ட் ஒன், முதல் முறையாக உள்நாட்டு சிப் இணைக்கப்பட்ட 4G கைபேசி நிலையம், ஒரு பேஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க. சிப் இணைக்கப்பட்ட 4G கைபேசி இணையம், இதை வந்து மிலிட்டரியில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த பேஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்தது எந்த கம்பெனி பார்த்திங்கன்னா, பெங்களூருவை சார்ந்த சிக்னல்ட்ரான் தான் இந்த ஒரு பேஸ் ஸ்டேஷனை கொண்டு வந்திருக்காங்க. எந்த இடத்துல பார்த்திங்கன்னா சகாயத்ரி LTE பேஸ், சகாயத்ரி LTE பேஸில் தான் இந்த ஒரு பேஸ் ஸ்டேஷனை கொண்டு வந்திருக்காங்க. சிப் இணைக்கப்பட்ட 4G கைபேசி நிலையம். ஸோ இந்தியா அன்னைக்கு ரூபாய் 125 கோடி ரொக்க பரிசு கொடுத்துருக்காங்க BCCI. இதை பார்த்துக்கோங்க. தென் யூரோ கோப்பை கால்பந்து போட்டி எங்கே நடைபெறுது பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் நடைபெற்றுகிட்டே இருக்குது. தென் சூப்பர் பெட் கிளாசிக் செஸ் போட்டி வந்து ருமேனியாவில் நடைபெற்றுகிட்டே இருக்குது. சூப்பர் பெட் கிளாசிக் செஸ் போட்டி ருமேனியாவில் நடைபெற்றுகிட்டே இருக்குது. தென் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் SCO அமைப்பை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. SCO இந்த அமைப்புடைய மீட்டிங் வந்து எங்கே நடைபெற போகுது பார்த்திங்கன்னா கசகிஸ்தானில் நடைபெற போகுது. இந்த அமைப்புடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா பீஜிங்.